இந்த தலைமுடியை கருப்பாக்குவதற்காக பலவிதமான இந்த டைகளை நாம் போடுகிறோம். தலைமுடியில் சாயம் பூசுவதால் அது கருப்பு சாயமாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற சாயங்களாக இருந்தாலும் சரி, மற்ற வண்ணங்களாக இருந்தாலும் சரி, புற்றுநோய் வருகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இதை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த நரம்பு மண்டலம், அதாவது கபால மண்டலம் என்று சொல்வார்கள். வணக்கம் நேயர்களே. தலைமுடி கருப்பாகத்தான் படைக்கப்படுகிறது. சில பேருக்கு சில நாட்டில் பழுப்பு நிறத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது. இளநரை என்பது பிறக்கும் போதே சத்து குறைபாட்டால் வருகிறது. இந்த தலைமுடி 40 வயதுக்கு மேல் நரைக்க ஆரம்பிக்கிறது. அது நமக்கு வயதாகிவிட்டது, நீ பக்குவப்பட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக இயற்கை தந்த ஒரு விஷயம். அந்த தலைமுடியில் சாயம் பூசுகிறேன் என்ற பேர் வழியில் கருப்பு சாயம் பூச ஆரம்பித்தார்கள். கருப்பு சாயம் பூசிய பிறகு உங்களுக்கு வயது குறைந்து விடுமா, அல்லது உங்களுக்கு அழகு கூடி விடுமா? அழகுக்கு இங்கே வேலை இல்லை, அறிவுக்குத்தான் வேலை. அறிவுக்குத்தான் வேலை. இந்த தலைமுடியை கருப்பாக்குவதற்காக பலவிதமான இந்த டைகளை நாம் போடுகிறோம். பூச்சிகளை, கருப்பு பூச்சிகளை போடுகிறோம். அதைவிட கொடுமை என்னவென்று சொன்னால், இந்த தலைமுடியில் இங்கே வெள்ளை அடிக்கிறான், இங்கே பச்சை அடிக்கிறான், இங்கே நீலம் அடிக்கிறான், 7 வண்ணங்களையும் சேர்த்து தலைமுடியில் அடித்துக்கொள்கிறான். அடித்துக்கொள்ளுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். தலைமுடியில் சாயம் பூசுவதால் அது கருப்பு சாயமாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற சாயங்களாக இருந்தாலும் சரி, மற்ற வண்ணங்களாக இருந்தாலும் சரி, புற்றுநோய் வருகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இதை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அழகு உங்களுடைய அறிவில் தான் இருக்கிறது. தலைமுடியில் சாயம் பூச பூச அதனுடைய ரசாயனங்கள் எல்லாம் இந்த நுண்ணிய துளைகளின் வழியாக இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த நரம்பு மண்டலம், அதாவது கபால மண்டலம் என்று சொல்வார்கள், உள்ளே போய் சேர்ந்து விடுகிறது. புற்றுநோய்க்குரிய ஆபத்தை விளைவிக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை பாதிக்கிறது. இதெல்லாம் நவீன விஞ்ஞானம் கண்டுபிடித்து சொல்லியிருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள். அதனால் தலைமுடியில் வண்ணம் அடிப்பதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். அதையும் தாண்டி நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். நான் சொல்லுவது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.